ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பாஞ்சியான வெண்ணிலா கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கேக் செய்கிறதுக்கு 1 கப்பு மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கடைசியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து சின்ன சின்ன கட்டிலாம் இருக்கும். ஸோ கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா சலித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகி இருக்கும். இப்போது இன்னொரு மிக்சிங் பவுலில் 100 கிராம் ரூம் டெம்பரேச்சர் வெண்ணெயை வந்து நம்ம எடுத்துக்கலாம். பட்டர் சேர்த்து கேக்கு செய்யும்போது கேக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் அதே சமயத்தில் ரொம்ப மாய்ஸ்டராகவும் இருக்கும். இந்த பட்டரை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதோட கலர் வந்து லைட்டாக கொஞ்சம் மாறும். ஸோ அவ்வளோதான். இப்போ பீட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ஒரே இடத்துல வச்சுக்கோங்க. இப்போது இது கூட அரை கப்பு சர்க்கரை சேர்க்கலாம். நான் வந்து அரை கப்பை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்குறேன். எனக்கு வந்து இந்த இனிப்பே போதும். ஸோ இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக 1 நிமிஷம் பீட் பண்ணிக்கலாம். இப்போது சர்க்கரையை நல்லா பீட் பண்ணியாச்சு. இதை வந்து ஸ்பேச்சுலா வச்சு நல்லா வழித்து ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணுறோம். இந்த டைமில் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் வந்து முட்டை சேர்க்க போகிறோம். முட்டை வந்து 3 முட்டை சேர்க்க போகிறோங்க. 3த்தையும் ஒரேடியாக சேர்க்காம ஒவ்வொரு முட்டையாக சேர்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு முட்டை சேர்த்துட்டேன். பீட்டர் வச்சு ஒரு 30 செகண்ட் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், கலர் மாறிடுச்சு. திரும்ப நான் 2வது முட்டை சேர்க்குறேன். சேர்த்துட்டு திரும்ப இது ஒரு தடவை பீட் பண்ணிக்கலாம் 30 செகண்ட். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து 3 முட்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி பேட்டரை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நான் 3 முட்டையும் சேர்த்துட்டேன். நம்மளோட மாவு வந்து ரெடியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஒரேடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரே டைரெக்ஷனில் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கேக்கு வந்து கெட்டியாக ஆகிடும், சாஃப்டாக இருக்காது. ஸோ இப்போ எல்லா மாவையும் நான் சேர்த்துட்டேன். ரொம்ப பொறுமையாக வந்து மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து மாவு ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் காய்ச்சின ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக பீட்டர் வச்சு ஒரு 30 செகண்ட் பீட் பண்ணி இந்த மாவை வந்து நம்ம கேக் டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இந்த கேக் ரெசிபிக்கு பேட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக ரிப்பன் கன்சிஸ்டன்சிலாம் இருக்காதுங்க. கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். பட் கேக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ பேட்டர் எல்லாத்தையும் வந்து டின்னுக்கு மாற்றிட்டு இதை ஒரு தடவை நல்லா ஸ்பேச்சுலா வச்சு மேலே ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக இதை வந்து 3 தடவை டேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இட்லி பாத்திரத்தை ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதோட செட்டப் பார்த்திங்கன்னா அடியில் மணல் கொட்டி அது மேலே வந்து ஒரு குக்கரில் வைக்கிற ஹோல்டர் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, அது வச்சுட்டு அது மேலே வந்து கேக் டின்னை வச்சு நான் மூடிடுறேன். ஸோ இது பேக் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35 to 40 மினிட்ஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட கேக் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக ஓரத்தில் கேக்கை எடுத்து விட்டுட்டு திருப்பினீங்கன்னா போதும். அவ்வளோதாங்க, சூப்பரான ரொம்ப ஸ்பாஞ்சியான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதே மெத்தடில் இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.